ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சூரியன் மஷ்ரூம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் மைதா வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதோடைய ஸ்டீமோடு சேர்த்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரிக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தேவையான தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஸ்லர்ரிங்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ மஞ்சூரியன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் மைதா கார்ன்ஃப்ளவரும் ரெண்டும் சேர்த்துக்கலாம். மைதாவும் கார்ன்ஃப்ளவர் அண்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மஞ்சூரியன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நல்லா வந்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறோம். ஸோ ஏன்னா கோட்டிங் கொடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் மஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோஸில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணி எப்படின்னா பாருங்கள், ஃபுல்லாகவே சேர்த்துட்டு இதை நான் அப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். 65 மாதிரி ரொம்ப கலர் வராது, ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். ஓகேங்களா, இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ மஞ்சூரியன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கலராகவும் எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எடுத்தாச்சு. இப்போ பக்கத்தில் வச்சுலாம் இப்போ மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ நான் ஃப்ரை பண்ண ஆயிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது. இப்போ இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சேர்க்குறேன், ஏன்னா அது பல்லில் படும்போது வந்துட்டு இஞ்சி வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது ஏன்னா நானே சாப்பிட மாட்டேன். ஓகே, அதனால தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் நான் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா திரும்ப நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ அதுக்காக அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த ஆனியன் வந்து எனக்கு பத்தாது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஆனியன்ஸை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஸோ இதில் வந்து மஞ்சூரியன்ஸ் நம்ம வந்து மஷ்ரூம் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எஸ், ஆமாம். ஸோ ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிடணும். எஸ், ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணியை சேர்க்கலாம், இல்லை இப்படி ட்ரையாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவருடைய செலரி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரை வேணாம். நான் வந்து ட்ரை மஞ்சூரியன் பண்ணலை, செமி கிரேவியாக இருக்கிற மஞ்சூரியன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து குக் ஆகட்டும். நான் அதுக்குள்ளே சேலரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு இல்லையா, இதில் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து திக்னஸ் கொடுக்கும் பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லை. ஸோ இதுவும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ், மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு கொதி வந்தோடனே நம்மளுடைய மஞ்சூரியன் ரெடி. இப்போது இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் அது வந்து உப்பு தன்மை இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து உப்பு கொஞ்சோண்டு பார்த்து சேர்த்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம மஞ்சூரியன் ரெடி. ஸோ மஷ்ரூம் மஞ்சூரியன் நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் கொதிச்சுட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மஞ்சூரியன் ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சூடான மஞ்சூரியன்
ரெடி. ஸோ அவ்வளோதான், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.